நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி பகுதியில் உதவி காவல் ஆய்வாளரை அரிவாளால் தாக்க முயன்றபோது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சண்முகசுந்தரம் 18 வயது நிரம்பிய இளைஞர் என்பது அவரது பள்ளிக்கல்வி சான்றிதழை போலீசார் நடத்திய சோதனையில் தெரியவந்துள்ளதால் அவர் கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்போம். நாகராஜ், இது தொடர்பான விரிவான தகவல்கள். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் நேற்று நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம், அதாவது 17 வயது உடைய 2 இளம் சிறார்கள் காவல்துறைக்கு எதிராக, அதாவது அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்த நபர் மீது தாக்குதல் நடத்தும் போது அந்த நேரத்தில் தடுக்க வந்த உதவி காவல் ஆய்வாளரை அரிவாளால் வெட்ட முயன்றதாக புகார். இந்த நேரத்தில் அவர் தன்னை காத்துக்கொள்ள தனக்கு 2 குழந்தைகள் இருப்பதாக உதவி காவல் ஆய்வாளர் கூறியும் அதையும் மீறி அவர் மீது தாக்குதல் நடத்த முயன்ற அந்த நபர், அந்த 2 நபர்களும் காவல்துறையினர் அழைத்திருந்தனர். அவர்கள் இளம் சிறார்கள் என்பதால் அவர்களை நீதிமன்ற இளஞ்சிறார் குழுமத்தில் ஒப்படைக்க தயாராக இருந்தனர். ஆனால் அதில் ஒருவர் குழுமத்தில் சிறார் நீதிமன்ற குழுமத்தில் ஒப்படைக்கப்பட்ட சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் துப்பாக்கி சூட்டில் காயம்பட்ட நபர் சண்முகசுந்தரம் அவர் பெயர். ஏனென்றால் அவர் பெயர் தற்போது வெளியிடலாம். அவர் பெயர் ஏனென்றால் அவர் 18 வயது பூர்த்தியானவர், அவர் இளம் சிறார் அல்ல, அவர் இளைஞர். எனவே அவர் மீது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார், நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவார் என காவல்துறை தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் அவரது பிறந்த தேதியின் அடிப்படையில் 25/7/2007 என்பதால் அவர் பிறந்ததை பள்ளி சான்றிதழின் அடிப்படையில் ஆய்வு பணி செய்த போது அவர் இளைஞரார் அல்ல, இளைஞர் என்பது தெரிய வந்ததால் அவர் மீது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவார். அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். 11 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதன் அடிப்படையில் வழக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை தற்பொழுது திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். நன்றி நாகராஜ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.